இல்ல படுத்தா படுத்துட்டு போறாங்க. அதான் பெரிய மனுஷன்லாம் உட்காந்துருக்காங்களா அவங்க எல்லாம். சரி பாவத்தை பச்சை பிள்ளைங்க தூங்கட்டும். இவங்க மேலேயே ஒரே கண்ணா இருக்கே, ஒன்னும் புரியலையே. சார் தங்கச்சி அப்படியா? ஒழுக்கமான பிள்ளை நானு. அப்படியா? ஒழுக்கமான பிள்ளையா? ஆமா, அடக்கொடக்கமான பிள்ளை. அப்படி சொல்லுத்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நாங்க எங்க போறோம் தெரியுமா? இன்னைக்கும் இல்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கா? ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு தமிழ் வாத்தியார் யாரு? தமிழ் நல்லா பேசுறீங்களே. அட சும்மா இருங்க, அது அப்பப்ப கொஞ்சம் திக்கும். அப்படியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாங்க எங்க போறோம் தெரியுமா? அப்பா சொல்லிருக்காங்க கண்ணுக்கு கதமா கட்டி காவலு போங்கன்னு. சரி, உங்ககிட்ட நான் கூட்டு போலாம் இருக்கேன், நீங்க கூட வரீங்களா? என்னத்தான் நீ கூப்பிட்டா வராம இருப்புமா? பொம்பளை பிள்ளை எங்க கூப்பிட்டாலும் வந்துரு. ஆமா, பெண்களுக்கு பாதுகாப்பே ஆண்கள் தானே. பொம்பளை அது மாதிரி என்னை மாதிரி உடனே வந்துடணும். என்ன போல அண்ணன் தம்பி எல்லாம் உனக்கு தானே, நாங்க தானே பாதுகாப்பு. நான் வந்துட்டேன், என் தோழி வரணும். என் தோழியை பாத்தீங்கன்னா அட்டடடடா, என்ன அடடடா, அவ்வளவு வல்லகில மயங்கி. யாரு மயங்கினது? இல்லனே, அவளை பாத்தீங்கன்னா வல்லகில மயங்கி விழுந்துருவீங்க கீழே. நாங்களா? ஆமா. சரி அண்ணே, நான் வந்து ஒருத்தரை வந்து என்ன செஞ்சாரு உன்னைய? ஏனே இப்படி என்னமான்னு சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். ஒருத்தரை வந்துருன்னா இல்லனே, நான் வந்து ஒருத்தரை வந்து சும்மா சொல்லு. எதா இருந்தாலும் வந்து ஓப்பனா சொல்லிடணும் தான். ஓப்பனா சொல்லவா? மறைக்க கூடாது. நான் வந்து ஒருத்தரை வந்து காதலிக்கிறேனே. அப்படி இதுதானா? இதுக்கு ஏன் போட்டு இதுல போல காலத்துலலாம் சகசம் ஆயிடுச்சுல. ஏன் பயப்படுற? நான் உள்ள காலங்கள்ல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் காதலிச்சா தாய் தாப்பனு பயந்துக்கிட்டு அடிப்பாங்க கொல்லுவாங்க அப்படின்னு பயப்பட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு ஆள், நாளைக்கு ஒரு ஆள், நாளை கழிச்சு ஒரு ஆள்னு தான் போயிட்டு இருக்குல்ல. அதுக்காண்டி தங்கச்சி நானும் அப்படியா? அப்பெல்லாம் கிடையாது. நான் யார் திரும்ப காதலிக்கிறேன்? யாரு? அவரை நான் உண்மையா காதலிச்சுட்டு இருக்கேன். அது யாரு அவரு சொன்னா தானே தெரியும். சொல்லவா? அவரு இப்ப பின்ன இருங்க, கொஞ்ச நேரம் போற அவுத்துருவாரு, பேசாம இரு. அவருன்னா என்ன? அவர் வரல கைலி அவுத்துறாம மிரண்டு வெளுத்து போடுவேன். நான் அவர்னா யார் தெரியுமா சொன்னேன்? அந்த வீரத்தேவனத்தை நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். வீரத்தேவன் யாரு? அந்த நடுவுல இருக்கிறாங்க. நடுவுல இருக்காளா? நடுவுல இருக்காலத்தையும் பிடிக்குமா? யார் தான் அந்த வீரத்தேவன்? அந்த வீரத்தேவனை தான் நான் மனசுல நினைச்சிருக்கேன் அண்ணே. அவர் வந்து என்ன செஞ்சாரு? நீங்க வேற என்ன செஞ்சாரு? அப்புறம் அப்படித்தானே கேட்க முடியும். தமிழ் வார்த்தையில அப்படித்தானமா இருக்கு. வேணாம், நான் சுத்த தமிழ். அதனால நான் ஒரு மனசுல எப்பலாம் நினைச்சிருக்கேன்னு எடுத்து சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லவா? அவர் வந்து என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாருன்னு. நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்தா தானே நான் புரிஞ்சுக்கிருவாங்க. யாரு இருக்குதாப்பா? அதனால நான் ஒரு மனசுல எப்பலாம் நினைச்சிருக்கேன்னு எடுத்து சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லவா? சக்கரை கட்டி சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி. இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. இப்பொழுது வசத்து உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் வணங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா கொஞ்சத்தா அம்மம்மா என்ன சொல்ல. சக்கரை கட்டி சந்தன பெட்டி. இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. மயிலோடு உறவாட முடியாமல் மனப்பாட ரயிலோடு வரி மேலே படுத்தேனடி. ரயிலோடி வரும் முன்னே ரயிலோடி வருமே நினைத்தேனே அது போல நடித்தேனடி. நடித்தாலும் துடித்தாலும் பிடிவாதம் பிடித்தாலும் பழைத்தாயே இளமாலை வசமாகத்தான். பல காலம் வலை போட்டு மனைவீட்டில் துளை போட்டு துளைந்தாயே திருடன் கொள்மெதுவாகத்தான். காதல் வரும்போது வேகம் எதுக்கு? எது இனிமேலும் முதல் வழக்கு? காலை வந்து சேவல் வந்து கூவம் வரைக்கும். கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டழகா. சக்கரை கட்டி சந்தன பெட்டி. இந்த சித்திர குட்டி வந்தது முட்டி. இடுப்போடு அழகான மடிப்போடு அசைந்தாட மனித்தேரி உனக்காக வயல் கூடவா. இடையோடு இடை சேர இதமான குளிர்பேர் பசு பொன்னே உனை கொஞ்சம் குளம் போடவா. விரலாலே தொடலாமா நகக்காயம் படலாமா இலசான
சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது முட்டி எப்பொழுது வசத்து உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு என்னுடைய தவிப்பு கொஞ்சமா கொஞ்சத்தான் அம்மாமா என்ன சொல்ல சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி அதனால என் தோழி குட்மாடியே தோழிமா ஆஹா குறைஞ்சிருச்சு கொஞ்சம் வாலி மூச்சு குறைஞ்சிருச்சு அப்புறம் என்ன சாதாரண போல் இருப்பேன் ரொம்ப அழகா இருக்காங்களே அண்ணன் நடனப்பே அச்சு வெள்ள போல் இருப்பேன் அண்ணன் நடனப்பே அச்சு வெள்ள போல் இருப்பேன் சின்ன நடனப்பே அழகு பெண்டுகளா சின்ன வெள்ள போல் இருப்பேன் மாமாவே மாடு மிதிச்சிருச்சு எதுல மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு ஆடு கடிச்சிருச்சு எதுல மாங்காயில ஆடு கடிச்சிருச்சு அண்ணன் நடனப்பே அச்சு வெள்ள மொழி இருப்பே சின்ன நடனப்பே அழகு பெண்ணுகள சினி வெள்ள மொழி போதும் சும்மா போட்டுக்கிட்டு மொரட்டடியா அடிக்கிற அப்படி அடிச்சா தானே ஒத்துக்கிறீங்க இல்லைன்னா நீங்க செஞ்சது சரியில்லைன்னு சொல்றீங்க இல்ல ஆமா நீங்க செஞ்சுட்டாலும் தகத்தி பிடிவீங்க ஆமா நீங்க நான் உங்களை சொல்லல பொட்டிக்கார சொன்னேன் நீங்க செத்தத்தோலையே இந்த வாங்குறீங்க நீங்க முரட்டாளுதான் ரொம்ப வாசிக்காதடா கை வலிக்கும் கொட்டுக்கார பங்குனி உத்திரம் நீங்க எனக்காக என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா பங்குனி உத்திரம் நம்ம போனோம்ல அதுக்கு சொல்கிறேன் நல்லா இருக்கீங்களா ஆள் என்ன ரொம்ப கிறங்கிட்டீங்களே எனக்கு அமுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்குது போய் கண்ணுக்குட்டி அவுத்துட்டாங்க போங்க மூத்திரத்தை பெஞ்சு விட்டாங்கண்ணே அடியே அடி சொல்லு வந்து கடி காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடி வர சொல்லிட்டு எங்கே ஒன்றான்னு தெரியல வந்த இடம் தான் போன இடந்தையா நகைச்சுவை நடிகர் அங்கேயா சூர்யா அவர்களின் இந்த வேடத்தினை பாராட்டி நமது கிராமத்தைச் சேர்ந்த எஸ் சத்யாவின் உதவும் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்னாருக்கு கலைக்குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே இருக்குடி மொத்த அமௌண்ட் அங்கே தான் இருக்குது. காலையில் பிரித்து கொடுப்பாங்க. ரூபா இங்கே கொடுத்தவொன்னே கைதட்டு அங்கே பழமாக வருது. ஆம்பளையிலேருந்து அன்பளிப்பு அங்கேருந்து இப்போ நிறையா வரும். இப்போ அன்பளிப்பு ஆம்பளையிலேருந்து அன்பளிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தாய்மார்களும் கொடுக்கலாம். காசு எடுத்துட்டு வரலன்னா கவலை இல்லை. காதில் கழுத்தில் கிடக்கிறது பூரா கழட்டி கொடுங்க. நீ இதே சாக்க வச்சு அன்பளிப்பு பண்ற. அடி ஏண்டி காசுங்கிறது என்னடி?
காசுக்காக மயங்குறவன் நான் கிடையாது. உண்மையான அன்புக்கு தான் மயங்குவேன். ஆமா சரி நல்லா இருக்கியா? எங்கிட்ட நான் நல்லா இருக்கேன். என்ன ஆச்சு மாதிரி இருக்கு உனக்கு? என்ன குறைச்ச? வரவே ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறானே, நான் என்ன செய்ய? தண்ணியை போட்டு தான் வராங்க. அவங்க ஒழுங்கா அழுக்கலன்னா நீ ஏதாவது திருத்தி வைக்கணும். ஒன்றுக்கு நீ தெளிவாக தாண்டி இருக்க. வரவங்கிட்ட காசை கரெக்டாக வாங்கிடுற. என்னது அட்வான்ஸ் காசு சொல்ல வந்தேன். அட்வான்ஸ் காசு? ஆமாம். அடி சொல்லுடி. வாழ்க்கையில் பெண்ணா பிறக்கவே கூடாது. ஏண்டி? அது என்ன உண்மைதான். போதும்டி. அடி வாங்கி இடம் காப்பு காய்ச்சி ஏய் மனசே சொல்ல பாரு, வந்தேன். உனக்கு கல்யாணம் எதுவும் ஆயிடுச்சா? அது நீ கல்யாணம் ஆனாதான் நீ இப்படி பேசுவ. ஏண்டி ஆமா புருஷன் ரொம்ப போடி அங்கிட்டு. நீ வேற என்னாச்சு? கல்யாணம் ஆனத்தையும் பேசணும் இருக்கா? உலக அனுபவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். என் வீட்டு பக்கத்துல ஒருத்தி குடியிருக்கா பாவம். அவ பேர் என்ன? அவ பேர் வந்து அங்கவின்னு ஒரு பேரு. பாவத்தை போயிட்டு அடி கொலைய அக்குறாண்டி கஞ்சா போட்டுக்கிட்டு. அவங்க புருஷன் அடிச்சா உனக்கே உன் ஈர கொலையா நடுங்குது. எனக்கு எங்க ஏன் செவுத்துக்கிட்ட வச்சு அடிப்பான் போல இருக்கு. செவுரே விரிஞ்சு போச்சுடி. உன் வீட்டு செவரோ? ஆத்தாடி நீ செவுத்து முள்ளையில வச்சுக்கிட்டு அடிப்பான் போல இருக்கு மொத்தம்னு. நீ வீட்டை காலி பண்ணிரு, உனக்கு அந்த வீடு வேணாம். நீ வீட்டை காலி பண்ணு. அடி அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டியாமா. வாழ்க்கையில ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்கப்படாதுன்னு சொல்றேன். என்ன ஆச்சு? இந்த உலகத்திலேயே ரொம்ப சகிப்புத்தன்மையோட வாழ்றது யாரு? பொம்பளை பிள்ளை நம்ம தான். பொதுவாக பொம்பளை பிள்ளைலாம் ஆசைப்படுறது என்ன? நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் தண்ணி அடிக்கக்கூடாது, புடி சுருட்டு அடிக்கக்கூடாது, வெத்தலை பாக்கு போடக்கூடாது, பான் பிராக்கு போடக்கூடாது. இதுதான் எல்லா பெண்களும் ஆசைப்படுறது. ஆனால் எல்லாத்துக்கும் வாழ்க்கை அப்படி அமையுமா? 100ல் 1 தான் அமையும். மீதி பூரா டாஸ்மார்க்காத்தான் அமையுது. அதுவும் நல்ல சரக்கு குடிக்க மாட்டேறாங்க. ரொம்ப மட்டமான சரக்கு என்னமோ அதைத்தான் குடிக்கிறாங்க. மட்டமான சரக்கு என்னடி? இந்த மானிட்டர்னு மானங்கட்ட மானிட்டர்னு ஒன்று இருக்கு. அந்த சரக்கு சாக்கடைனா தனியா வருது காரமா. அப்புறம் வீரன் ஒரு சரக்கு வந்திருக்குடி. சாப்பிட்டா வீரம் வருமா? வீரம்லாம் ஒரு மயிர் வராது. சரக்க போட்டு முண்டை அப்படியே தள்ளிடுங்க. இதுல என்னத்த வீரம் வருது? நான் கேக்குறேன், இத்தனை சரக்கு தெளிவா சொல்றேன், நீ எதுவும் குடிச்சு பாத்தியா? சீ கருமா, அந்த வாடையே நம்மளுக்கு ஆகாது. குடிச்சு போட்டு பாட்டில கீழே தானே போடுறாங்க. அதுல வேற பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா. சரக்கு குடிச்சாலும் பரவாயில்ல, சரக்கு குடிச்சு போட்டு வீட்டுக்கு போறோமே பொண்டாட்டி விளக்கமாத்தால அடிப்பாளே, ஒரு வெத்தலை வாக்கு போடுவோம், ஒரு பூமரை வாயில போடுவோம், அந்த சரக்கு வாடகையை காலி பண்ணி போடும். அதை யாரும் செய்ய மாட்டாங்க. கணேசு போயிலுன்னு ஒன்று இருக்குடி. அதை உள்ளங்கையில கொட்டி கசக்கி ஆட்டுப்புழுக்க சைஸ்ல எடுத்துறது. ஆண்டவன் வாயை எதுக்கு படைச்சிருக்கியா? நல்ல உணவுகளை சாப்பிட, நல்ல வார்த்தைகளை பேச. அதுக்காக நம்ம ஆளுங்க வாயை யூஸ் பண்றாங்க. உதட்ட நீக்கிட்டு அந்த கணேஷ் போல உள்ள இறக்குறது. அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் கொடுப்பேன் போற நொச்சுன்னு. அதோட அந்த பொம்பளை குருணை மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். அப்போ எவ்வளவு சகிப்புத்தன்மையோட பொம்பளை பிள்ளை நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. உனக்கெல்லாம் அப்படி புருஷன் அமைஞ்சா எப்படி இருக்கும்? உனக்கே அந்த வயிற்றுச்சல் தெரியுதுல்ல? எனக்கு அப்படிலாம் அமைஞ்ச கல்யாணமே எனக்கு வேணாம். தெரியுதுல? பாத்துக்கோ. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லடி. யாராச்சும் காதலிக்கிறியா? நீ யாராச்சும் விரும்புறேன்னு சொல்லி இங்க என் தலைமையில நான் சேர்த்து வைக்கிறேன். பரவாயில்லையே, புரோக்கர் வேலையெல்லாம் நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆசைப்படுறியா? ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு, நான் இப்ப நான் சேர்த்து வைக்கிறேன். அவர் இங்கதான் உட்கார்ந்துருக்காரு. வெள்ளை சட்டை போட்டிருப்பாரு, வெள்ளை வேட்டி கட்டி இருப்பாரு. இங்க நிறைய பேர் தான் வெள்ளை வெஸ்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. மைக்கேல் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடி பாவி, அவரை விடலையா நீ? சண்டால பாவி. ஏன் அவருக்கு என்ன தங்கத்துக்கு? ஆளு பாக்க பாரு எப்படி ஆளு. அவங்க பொண்டாட்டி சண்டைக்கு வருவாங்கடி. அதனால அக்காட்ட நான் பேசிக்குவேன். அதெல்லாம் அக்கா, நானும் அக்காவும் சண்டை போட்டுக்க மாட்டோம். ஐயோ சக்காத்தி சண்டை. 6 மாசம் நான் பாத்துக்கிறேன், 6 மாசம் அக்கா பாத்துக்கிறட்டும். எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானே? பாரு பாவம், அந்த அக்கா எத்தனை நாள் தான் அதுவும் அடிச்சு கஞ்சி கொட்டும். நான் 6 மாசத்துக்கு ஏங்க என்னங்க 6 மாசம் என் வீட்டுக்கு வந்துருங்க, கரிஞ்சோறு ஆக்கி போடுறேன். இந்தா இங்கே தாண்டி உட்காந்துருக்காரு, குருட்டு சிரிக்கி உட்காந்துருக்காத்தியா. வெக்கப்படுறத பாரு. ஏன் அவர் நெத்தியில் வச்சிருக்க பொட்டை பாரு, அழகா இருக்காரு. மியூசிக்கு அந்த பொட்டுக்கும் ஐயா தேவர் ஐயா பார்த்தது மாதிரி. சிரிக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ முகரைய பேத்து புடியும் பேத்து. ஐயோ உங்களுக்கு எனக்கு அவர் தான் வேணும். போங்க, நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க. அடி உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. கேட்டால் வருத்தப்படுவியா? வருத்தப்படாத மாதிரி கேளு. நான் அப்பளாவது வருத்தப்பட மாட்டேன். வயசுக்கு வந்துட்டியா? இப்போதே நான் வேற மாதிரி கேட்க போறேன். என்ன கேளு? பொம்பளை இப்படி கேட்கலாமா? காட்டுக்குள்ள தானே இருக்க, நம்ம தானே இருக்கோம். அப்ப இவங்கள யாரு? காட்டுக்குள்ள நம்ம மட்டும் தனியா இருக்கோம். அப்ப நினைச்சுக்கணுமா? ஜெய் நான் வந்துட்டேன். வயசுக்கு வந்துட்டியா? எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? ஏன் வீடியோ இருக்கு, எடுத்து காட்டவா?
வீடியோ வேற எடுத்து ஏய், வச்சிருக்கியா வயசுக்கு வந்த வீடியோ இருக்கு மூதேவி. லூசு சீ, தாயமாவே சீர் கொண்டு வருவாங்கல்ல. அதனால ஒண்ணுமில்ல வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளவியெல்லாம் சும்மா இருக்காம ஒரு உலக்க விளக்கமாறு கருத்தருவா இதெல்லாம் போடுறாங்களே ஏன் போடுறாங்க அது எதுக்கு போடுறாங்க? இந்த காத்து கருப்பு அண்டை கூடன்னு சொல்லி போடுறாங்க. யாரு சொன்ன எனக்கெல்லாம் அப்படி சொல்றது எங்க வீட்டுல போட்டாங்களே. படி லூசு அதுக்கு அந்த உலக்கையெல்லாம் போடுறாங்க இல்லையா? அந்த கிளவிய பூரா ஊரை ஏமாத்திட்டு திரியுதுங்க. என்ன சொல்ற? ஏன்டி காத்து கருப்பு இந்த வாடகை வந்து அண்டுதாக்க அதெல்லாம் ப்ராடு. உலக்கை ஏன் தெரியுமா போடுறாங்க? ஏன் போடுறாங்க? அந்த பொம்பளை பிள்ளை அந்த உலக்கையை தாண்டும் போது நினைக்கணுமா என்ன இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல் குத்த மிளகா குத்த மல்லி குத்துறதுக்கு விளக்க மரியாதை போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. அடுத்த உலக்கைய பார்க்கும் நினைச்ச விளக்க மாதிரி புஞ்சு போகிறதுக்காகத்தான் அந்த விளக்க மத்த போறாங்க. நாட்டு நடப்பு அப்படிதான். அந்த அருவா ஏன் போடுறாங்க? எதுக்கு போடுறாங்க? அதை மீறியும் தெரியாம உலக்கைய பார்த்துட்டேன்னு வை கருத்தருவாலை வச்சு பரட்டும் கிழிச்சு போடுங்கிறதுக்காகத்தான் அந்த அருவாலை போடுறாங்க. அப்ப இதெல்லாம் இதுக்கு தான் போடுறாங்களாடி? இது தெரியாம தான் நம்மளும் கிடக்குறோம். என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு இப்படி சொல்லிதான் எனக்கெல்லாம் போட்டாங்களே. பேய் பிசாசு. அப்புறம் ஏண்டி பேய் பிசாசு வந்து அண்டுது? சரி இருக்கட்டும். அம்மா பாத்தியா? அம்மா பாத்தியானே? வெளுத்து புடிய வெளுத்து அதான் சொல்லக்கூடாது. அல்ல அம்மா பாத்தியானே? பாத்தியா வாங்கிட்டு அப்பா வந்தாரா? வரலடி. அப்பா பார்க்கணும் காவலுக்கு போற விஷயத்த அப்பா பாக்குறதுக்கு முன்னாடி அம்மா பாத்துருவோம். காவலுக்கு போற விஷயத்த அம்மாட்ட பேசுவோம். அம்மா இங்க பாரு, என்கிட்ட பேச மாதிரி தப்பு தவிர அம்மாட்ட பேசக்கூடாது சொல்லி. சேச்சா அப்படிலாம் பேச மாட்டேன். எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா இருக்கணும். ஏய் அம்மா பச்சை பிள்ளை இல்லையா? யார் நீயா? வேற யாரு? ஏய் காலைல என்ன பண்ண காத்திருக்க? வரீங்களா கிண்டா அம்மா? ஒரு பாட்டு பாடுமா அம்மா? ஒரு பாட்டு பாடுதா என் பூங்கத. என் பூங்கத. உள்ள கொண்டு போ. 4 எப்படிங்க? டீ வருது ரூபா. டீ வருது ரூபா. வெட்டிக்காரே போர் தட்டி. ஏய் பால் குடிக்கிறியா? அப்புறம் என்ன மூஞ்சி அங்கே வச்சுட்டு இருக்க? என்ன வச்சாலும் பழைய துணியாக தான் இருக்கும். தானாக வளர்ந்தளிங்கம் நம் தன்ஸ்கோடி ராமலிங்கம் ஊரெங்கும் போற்றும் லிங்கம் நம் தேவர் முத்து ராமலிங்கம். தானாக வளர்ந்தளிங்கம் நம் தன்ஸ்கோடி ராமலிங்கம் ஊரெங்கும் போற்றும் லிங்கம் நம் தேவர் முத்து ராமலிங்கம். தானாக வளர்ந்த லிங்கம் பசும்பொன் நகரினிலே பிறந்திட்ட தங்கமடி பசும்பொன் நகரினிலே பிறந்திட்ட தங்கமடி பார்ப்புகளும் தேவரடி பண்பிலொரு தெய்வமடி பார்ப்புகளும் தேவரடி அவர் பண்பிலொரு தெய்வமடி.
இவர் முத்துராமலிங்கோ. அம்மா வர மாதிரி இருக்கு, அம்மா கூப்பிடுமா? கூப்பிடு. அம்மா நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். நீரில் நீ நான் வாழ வேறேது யாசகம். இன்றி நான் பாட தெரியுது கீர்த்தனம். உறவு ராகம் இது உதயமாகி வருது. உனது காதல் தலைவு இது அடிமையான மனது. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். மூச்சு போல நீ பாட்டு வந்த நீ உன்னை கண்டதாலே பாவை என்னையே பாட வைத்தது நன்பு கொண்டதாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உந்தன் காந்த கண்ணில் நன்றி சொல்லியே என்னை சேர்க்கிறேன் இங்கே உந்தன் கையில் எந்த நாவல் தீருமோ உந்தன் பாத பூஜையில் எந்த ஜீவன் கூடுமோ இன்பனாத வீணையில் எண்ணம் நீ வண்ணம் நீ எங்கும் நீ இங்கும் நீ. நான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். நாத வெள்ளமும் கீத வெள்ளமும் மாறி தந்த நீரே நாளும் என்னையே வாழ வைக்கிறே வாசல் வந்த நீரே வீணை தென்னையே கையிலேந்தினோம் ஞானவள்ளியே நீ. மெல்லை தாமரை பூவின் மீதிலே ஆடும் செல்வியே நீ. எங்கள் வாக்கு மீதையில் இங்கே ஆடும் நீதியில் என்னை ஏற்றும் மேன்மையில் இங்கே ஆடுவானியே அன்னை நீ அல்லவா இன்னும் நான் சொல்லவா. நீதான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். இன்றி நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் இன்றி நான் நான் பாட பாடுகிறேன். கீர்த்தனம். உறவு ராகம் இதுவோ இது உதயமாகி வருது. உனது காதல் தலையே இது அடிமையான மனது. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். நீ என்று நெஞ்சோடு நின்றாடும் தோறும். அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கா நீடோடி காலம் வாழ வேண்டும். யார் அந்த பெண்மணி? வணக்கம்மா. நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கா நீடோடி காலம் வாழ வேண்டும். இந்த பெண்ணு யாரு? உங்க அப்பா தான் என்னை வச்சிருக்காரு எதற்கு? வேலைக்கு. வேலை சரியா செய்வியா? கொடுத்தா செய்வேன், கொடுக்க மாட்டேறாங்க. சுத்தமா செய்வியல? சுத்தமா தான் செய்வேன். இருக்கட்டும். வேலை சரியா செய்யலைன்னா உன்னை வேலையை விட்டு நாங்க தூக்கிடுவோம். ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. ஏய் இதுதான் சோறு போடுது. இந்த வேலை இல்லைன்னா நான் கண்டில அங்க போயிருவேன், யூடியூப் சேனல் போயிருவேன். இருக்கட்டும். பாத்துக்கிறேன். எதுக்கு என் குழந்தை சேர்ந்து யூடியூப் சேனல் தூக்கிட்டே தெரியவா? போயிருவேன், கல்யாணம் காது குத்துன்னு போயிட வேண்டியதே. சரி இருக்கட்டும். இருந்தாலும் அப்பா வந்து விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா. கண்ணன் கட்டுமா காவலுக்கு செல்லும். ஆமா. காவலுக்கு போகணுமா? கண்டிப்பா. என்னடி ஏமா நம்மளாம் சின்ன பிள்ளைங்க, அப்பா எவ்வளவு பெரிய பொறுப்பை பிடிச்சு வந்தோடனே காவல் பார்க்கணுமா? சீ என்ன? எனக்கு பிடிக்காது. என்னடி? வந்த உடனே செய்யறது பிடிக்காது. ஏய் நானா பொறுமையா ஆறாம்பரம் நிதானமா செய்வேன். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவே இருக்காது. அதான். காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு. இந்த இடத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. ஆடி பாடி வேலை செய்தால் ஆடி பாடி வேலை செஞ்சா அழகு இருக்காது. ஆமாம்மா, வசனம் மறந்துருச்சு. ஆமாம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்கு. ஆமா, அதுல ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் பேபி பிறக்காது, ஏய் அழகு இருக்காது. குழந்தை பிறக்காது. அழகு இருக்காது. அழகு. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காது. எடுத்து பார்க்கும் பொழுது அற்புதமானது. கண்டிப்பாம்மா. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே சொல்றேன். உனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ஆண்டவன் அதுல தான் குறை வச்சுட்டேன். எதுல?
நல்லா இருக்கு உனக்கு. அழக கொடுத்த ஆண்டவே உண்மையிலே உன்னுடைய ஆடை இத்தனுண்டு சொலக படைக்காம விட்டுட்டேன். சொலக மட்டும் படிச்சிருந்தியா இந்த கீரந்த கிராமத்துல ஒரு 6 வீடு வாங்கியிருப்பேன். ஏய் உண்மையிலே உன்னுடைய ஆடை அழகா இருக்கு. உன்னுடைய இந்த அப்புறம் என்ன சும்மாவா? நல்லா இருக்கு. அம்மா கொடுத்த சேலை. நல்லா இருக்கு உண்மையிலே அருமையா இருக்கு. அட 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 பேசிக்கிட்டு இப்படி எல்லாரும் பொறாமப்படாதீங்க. பொம்பளை பிள்ளை பொறாமப்படாது. அதே ஆனா உண்மையிலே பெண்கள்ல இன்னைக்கு நகைச்சுவை நடிகர்கள்ல பெண் வேடம் அணிந்து வர்ற நகைச்சுவை நடிகர்ல ரொம்ப ஒரு அருமையா அந்த வேஷம் அந்த வேடம் பொருத்தம் எல்லாமே சூரியராணி தங்கராணி உங்க 2 பேத்துக்கு நல்லா பொருத்தமா இருக்கு. முத்துராணி நாங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைதாம்மா. உண்மைதானே ஒரிஜினல் தானே. இப்போ நாங்க என்ன லம்பாடி முடியா? ஏய் உண்மையிலே அழகா இருக்கு. ஆமா இருக்கட்டாலும் எடுத்து பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? இந்த இடத்துக்கு வந்தோம்னா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? யாரோ மட்டாங்க வச்சாங்க. ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கும்? இந்தா இங்கே பாரு தெரியும். இங்கே பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கும் எனக்கும்? கிளுகிளுங்குது நிலவை போலே பலபலங்குது நினைக்க நினைக்க கிளுகிளுங்குது மலரை போலே குளு குளுக்குது மனசுக்குள்ளே சிலு சிலுக்குது பல்ல பல்லங்குது கிறுகிறுங்குது சிலு சிலுங்குது குளு குளுக்குது இந்த 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 பாரு. ஆமா ஏதோ 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 ஒரு மயக்க மயக்க மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கும் சுமந்த பொண்ணு சிரிச்சு வந்தது சேர்ந்த பூசி குளிக்க வந்தது. சுமந்த பொண்ணு சிரிச்சு வந்தது சேர்த்த பூசி குளிக்க வந்தது. குளிக்கும் போதே பழக்க வந்தது பழக்க வந்ததோ மயக்க சிரிச்சு வந்தது குளிக்க வந்தது பழக்க வந்தது மயக்க வந்தது இந்த 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 பாரு தெரியும் இழுத்து வல்லச்சி புரியும். கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது கைகள் தொட்டதும் கண்ணி கண்கள் தொட்டதும் நினைப்பு வந்தது. கைகள் தொட்டதும் கண்ணி விட்டது பெண்மை என்றது என்னை வென்றது பேச்சு நின்றதோ வெக்கம் வந்தது பெண்மை என்றது என்னை வென்றது பேச்சு நின்றது வெக்கம் வந்தது இந்த 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 பாரு தெரியும் இழுத்து வல்லச்சி இந்த பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்க 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 மயக்க. அது எப்படி 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 எனக்கும் அது எனக்கு நீங்க உயிரை கொடுத்து பாடி இருக்கீங்க. அவ என்ன பண்ணிருக்கா பாருங்க. அவன் நல்ல மனுஷன். வேலையாவே தெரியா இல்லம்மா இந்த அவர் உட்காந்துருக்காருல்ல. அம்மா மாமாவா உட்காந்துருக்காருல்ல அவர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாரு அவரு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. தூங்கலம்மா அவர் என்னை கூப்பிடுறாரு. வரவா? ஆமாவா? என்ன அந்த கூப்பிடுறாரு. வரவா? ம் ஏமாந்து ஓவ உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்குது அது என் சேலைக்குள்ளையும் கிடக்குது. ஏப்பா நல்லா உட்கார வேண்டியதானே இடம் நல்ல பிரியா அவர் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் கற்பனை நாங்க முன்னாடி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. சரி இருக்கட்டும் இருந்தாலும் ஆரியம் குத்தனாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். கண்டிப்பா பறவையெல்லாம் வந்துருச்சு ஒரே வரட்டு பறவையில விரட்டதுக்கு முன்னால அப்பா சொன்னது போல ஆட்டம் ஆடி பாட்டு பாடி பறவையில விரட்டணும். ஆடணுமா ஆமா. அரியேண்டி நீ ஏமா ஆமா நாரதர் வந்து ரொம்ப நேரம் அங்க நின்னுட்டே இருக்காரு. பரவாயில்ல நிக்கட்டும். அவருக்கு நிக்குதுன்னா நம்ம ஏய் என்ன செய்யறது? சரி இருக்கட்டும் அப்ப ஆடிடலாமா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஒரு 4 ஆட்டம் ஆடலாமா? தவள்ளி ஆடலாமா? தலையை ஆட்டக்கூடாது சொல்லுங்க சத்தமா. சரி இருக்கட்டும் ஒரு 4 ஆட்டம் பித்தலாட்டம் பாடுங்க தம்பி. பாசமுள்ள பணியரு
கை வலிக்கும் போதும். அதனால அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சில்ல. ஆட்டத்தை கண்டு கை தட்ட முடியாமல் உட்கார்ந்திருக்கும் மத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கை தட்டிட்டாங்க. சரி அதனால வரலாமா? ஆமாமா. ஆலோலம் 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 சோலம் ஆலோலம் ஆலோலம் சோ 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 தயிர் தானே இருக்கு டார்லிங், மோர் இல்லையே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாளையும் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் படியேறி வருவோர்க்கு பயமில்லையே சில பாவங்கள் திருவேறு வழி இல்லையே திருமலை படியேறி வருவோர்க்கு பயமில்லையே செய்த பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே துணையானவள் தங்க சக்கராயுதம் துதிப்பார்க்கு அருள்கின்ற திருவேங்கடவும் திருவேங்கடவும் நாராயணா என்னும் பாராயணம் அளவியாவும் தருகின்ற தேவாமிதம் தேவாமிதம் சித்தி அளித்தோடு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை சித்தி அளித்தோடு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை தேவர்கள் மூவர்கள் யாவரும் என்று சேரல் அழைத்த மலை தேவர்கள் மூவர்கள் யாவரும் சேர்ந்து சேரல் அளித்த மலை தத்துவ வேதம் உரைத்தோர் சாரதி நித்தம் அலுமலை தத்துவ வேதம் நித்தம் சாரதி நித்தமும் அலுமலை என் தாயின் விடியவன் தூயவன் நாராயண நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண. இந்த புவியானது அத்திப்பழமல் உருவமுடையது. அதனுடைய வித்துக்கள் போல அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமேற்றானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று இளையோர் கழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் காமிட கழகத்தின் விளைவாகும். இது அறிந்தவராகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அச்சடங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. உனக்கு அப்படி ஒரு எண்ணமாடா? போற ஊர்ல கூட உனக்கு கேட்கறாங்களா? ஏன்னா நீ சொல்ற மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 1008 சுக்குரம் வெடிக்கும் அப்படின்னு. அண்டங்களை 1008. இந்த 1008 அண்டத்திலையும் இப்ப என்னுடைய தலை 1008 சுக்குரம் வெடிச்சிருச்சு சொல்லிட்டு இருக்கேன். 1008 அண்டத்துக்கு 1008 நேரத்தில் வந்துருவாங்க. நான் ஒரு ஆள் வந்தாலே உங்களால சமாளிக்க முடியல. சித்திரவதை இருக்கா? நான் எங்கடா படுத்தேன்? அப்படிலாம் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் என் தலையை வெடிக்கணும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா,
இது எனது தமையன் தக்கரட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டதால்தான் நான் என்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, அரே ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது நித்திய கிரமாசங்கம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரமின் வீட்டுக்கு கூடியே உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் 1100 ஆதரவுள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகிட முடிவுடைய ஆதிசேஷன் சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சம் சுமதரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவிய உலகின் தென் திசையில் வேள்விமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆகா, கதிரவன் உதயமாகி கடந்துவிட்டது நாளிகவள கழகம் நடத்துவதற்கொண்டும் அறிகுறி திரும்பிடவில்லையே. காரணம் நவகிரக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகனை நினைக்க வேண்டும். ஆனை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகரை நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுபட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். இவரங்க மேடையிலே நாரதர் வேடமேற்று நடித்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் முனைவர் கே சந்தனகுமார் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை பொருத்தி புகழாரம் சூட்டியே மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இங்கு அற்புதமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு நண்பருக்கும் எங்கள் இசைக்கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நாடக அமைப்பாளர் அன்பண்ணார் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோ இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ. பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோ இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ. அல்லல் போம் வல்வினை போல் தொல்வினை போல், அல்லல் போல் வல்வினை போல் தொல்வினை போல், ஆலையில் துயில்வோனில் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேதியல், வேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேணிகள், பாலும் தெளிதேனாய் இருக்கின்றவள், பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவள், படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவள் ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். செல்வெல்ல முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள், கண் கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன், என்னும் எழுத்து நீரு கண்கள் என்றே, என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே, என்னும் எழுத்து நீரு கண்கள் என்றே வாழ்வில் ஏற்றம் சொன்ன அவள் பாட்டி போற்றுகின்ற பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம்.
செல்வம் வீரம் பெறுவோமே. மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம், மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம், என்றும் மாறாத பேரில் சௌபாகியம் தரும் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம். அந்த கணபதி தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு சிறப்பு கிடமாக தெரியுமா? ஆஹா, புத்துக்குழுக்கும் பூஞ்சோலைகளும் பொங்கி வழியும் நீரோடிகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவிட பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடடா, சிதறி விழும் அருவி, சில்லென்று விஷயம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்பேற்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலினை எல்லாம் சொல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல். நதியோரம் மேகம் வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன, மழையை மூடுவதென்ன. ஏ அம்மா, ஏ அம்மா, ஏ அம்மா, வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை இட்டு ஓடுவதென்ன, மலையை மூடுவதென்ன. முகில்தானோ 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 துகில்தானோ, தந்தனக்காரருக்கு தேன் சிந்திர கூட இருக்கு. தென் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் லலலா 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 லுலுலுலு லுலுலுலு லுலுலுலு. தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம், துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன. ஏ அம்மா, ஏ அம்மா, ஏ அம்மா. தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம், துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன. பனி தூங்கும் பசும் புள்ள, பனி தூங்கும் பசும் புள்ளே, மின்னுது முன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம். கார்காலத்தில் ஊர்வலத்தில் காதலல் காதலி செல்ல, நான் இந்த ஆனந்தம் ஏன் சொல்ல. நதியோரம் நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல. நானந்த ஆனந்தம் என் சொல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் கொடி பார்க்க வழியில் பட்டை பார்க்கும் தேன்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே, நாரணனை கண்டுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், அகிரம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு வருவமான எம்பெருமான் சிவன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் மங்கிர்கள் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்பர்குலத்தை வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் ஐந்து தெரிந்து மண்பெற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தந்தள் வாழ்க
ஆறுமுகம் வாழ்க, விற்பகை சனிவேல் வாழ்க, கூக்குட வாழ்க, சிவரை மைய வாழ்க, மாசிலா மணியே வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பேரின்பப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று விரதம் இருந்து கொண்டு தெரிகிறது. அவள் எப்பேற்பட்ட விரதம் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்து எல் மீது எய்வானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. போதும் நான் இல்லையே உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ, என்னாலும் உண்மேனி பொல்லல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. என்னாலும் உண்மேனி பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. சிப்பிக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா, சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா. சிப்புக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா, சிந்தாத முத்தங்கள் நான் சேர்க்கவா. எப்போது கேட்டாலும் தருவேனம்மா, எங்கே நீ இருந்தாலும் வருவேனம்மா. எப்போது கேட்டாலும் தருவேனம்மா, எங்கே நீ போனாலும் வருவேனம்மா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக. இப்படி காத்து கொண்டிருக்கின்றாள். இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதன் பிறகு அந்த கழகத்தை தொடங்கலாம். என்ன ஷோ? ஆலோலம் ஷோ. என்ன வேட்டுக்கிரகவாசி ஒரு சத்தம் கேட்குது. கீரை கீரையா? எப்பா வெற்றி மாமா பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்கும் போல இருக்கு. மனதை கொள்ளுகின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம். எப்பேற்பட்ட கூட்டம்! அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆலோலம் ஷோ. அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை எப்படி இருக்கிறது என்று சற்று எண்ணி பார்க்கலாம்.
தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர புல்வஞ்சல் நிலவோ. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. ஒரு மூடல் கதை சொல்ல என் கதை இதுதான், இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போட ஒரு மூடல் கதை சொல்ல என் கதை இதுதான். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால, ஒரு ராணியும் இல்லை வாழ, உறவும் இல்லை பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானே. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. பெண் மனசு ஆழமுன்னு ஆம்பளைக்கும் தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும், அந்த ஆழத்திலே என்னவென்று யாருக்குத்தான் புரியும். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன், என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. நானும் முந்தன் ஊரவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேலை செய்த லீலை, தேடி வந்த வேலை செய்த லீலை, சிறகுகள் உடைந்ததடி, ஊதியில் நினைத்ததடி, உயிரே உயிரே. இதே கதவுகளை திறக்க ஓடி வந்து சிறைகளை சேர்த்துக் கொண்டதே நம்மா. மலையில் வீழ்ந்த முனை மிக்க ஓடி வந்து வழியில் மாட்டிக்கொண்டு நானம்மா. காதல் நெத்துக்களை கசக பிழிவதில் இனிமே காணுவது விதியம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் எந்த சிலிப்பதே சதியம்மா. ஊருக்கு பலருடு பாரம்மா, உள்ளத்தை குறித்திட பாருடையவருண்டு சொல்லம்மா. நானும் முந்தன் ஊரவை நாடி வந்த பறவை, விரல்கள் வேகிறது நாதம் ஈட்டுகிறேன் வாராயோ.
உரிமை என்றே சாவது உனக்கென சாவதே பெரும் நானும் உந்தன் மூலவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை தேடல் செய்த லீலை தேடி வந்த வேலை தேடல் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி ஊதியில் நுழைந்ததடி உயிரே உயிரே இசைக்கடிகளுக்கு நன்றி 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 இவ்வரங்க மேடையில் கைதட்டி அனுபவங்களுக்கு நன்றி நன்றி போட்டி பாடல்களை பாடிய அருமை சகோதரர் ஹார்மோனிஸ்ட் அவர்களுக்கும் அருமை சகோதரர் நாரதர் அவர்களையும் பாராட்டி பி கீரந்தை எஸ் சத்யா அவர்களின் உதவும் கரங்கள் நற்பணி அறக்கட்டளை சார்பாக தலா ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கு கலைக்குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைந்திருக்கின்றார்கள். சரத் சரத் அற்புதமான ஒளிபெருக்கி. எங்க அந்த ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. அப்படியே கை தட்டியவர்களுக்கும் நன்றி, தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி, தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா? இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் ஹார்மோனிய சக்கரவர்த்தியுடைய அன்பு தம்பி சே ரமேஷ் அவர்கள், அவருக்கு இணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கூடிய அன்பு மகன் பொன்னுமணி அவர்கள், இவருக்கு இணையாக ஆல்ரவுண்டு வாசிக்கக்கூடிய ஆல்ரவுண்டு மாஸ்டர் ரிஜிகேஷன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து இந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை வெற்றிவேல் வெற்றிவேல் அவர்கள். இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சரி, இசை கலைஞர்களும் சரியா இருந்த போதுமா? இந்த நிகழ்வை வெளியுலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலே அற்புதமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு நண்பர் கண்டிலான் அன்பு அண்ணார் தங்கப்பாண்டி அவர்கள், அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு நடிகரும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை சிறப்பான ஒரு முறையில் பல மாதங்களுக்கு முன்பாகவே ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் நாடக அமைப்பாளர் அன்பண்ணார் கண்டிலான் தங்கப்பாண்டி அவர்கள். மீண்டும் அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. என்னடா இது, இந்த நாரதர் இந்த பாட்டை பாடிவிட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் தானே உட்காந்துரு நம்மளை பூரா கையை தட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, இரண்டு கைகள் இப்படி இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இந்த இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே முகத்திற்கு 1% அழகு கூடுமாம். ஆமாம், அது மட்டுமல்ல, இந்த இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலும் இந்த சொல்கிறாங்க இல்லையா, திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னு, ஹார்ட் அட்டாக், அந்த ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் படிப்படியாக குறைந்து விடுமாம். இன்னொன்று சொல்கிறாங்க, மன அழுத்தம், ரத்த கொதிப்பு அப்படின்னு. ரத்த கொதிப்புனா என்ன? ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் இருந்தாலும் காணாமல் போய்விடுவான். அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழந்தை கூட வருதுன்றாங்க. என்னன்ற சர்க்கரையோட அளவு, சுகர். ஆனால் நிறைய பேருக்கு பிகரை பார்த்துக்கிட்டே திர்றாங்க அவங்க வாடி திர்றாங்க. ஆமாம், இந்த சுகர் இருந்தாலும் அதுவும் படிப்படியாக குறைந்து விடுமாம். அப்புறம் வகையிலே கைதட்டி கரகோசப்படுத்திய, ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பொழுது இதயம் பலவீனம் அடையாது. இதயம் பலவீனம் அடையாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்புறம் கைதட்டி கரகோசப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் நடிகர்கள் சார்பாகவும் அற்புதமான ஒளிபெருக்கி நிலையத்தின் சார்பாகவும்
அன்பண்ணார் கண்டிலான் தங்கப்பாண்டியன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. சரிகை கிரியை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தின் கூட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தான் தானே பதினை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றாள் ஒரு நிச்சயமாட்டி அன்னவளை காண வேண்டும் பெட்டி. அதன் பிறகு செல்வேன் அவளை கந்தருடன் கூட்டி. அதற்கு முன் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்பற்பட்ட அழகாக இருக்கின்றாள், சற்று எண்ணி பார்க்கலாமா? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறு நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மானிடமும் மீனிடமும் மயங்குகின்ற வெளியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக, உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக, பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ. குறுநகையில் வல்லத்தில் குழி விழுந்த கண்டத்தில், குறுநகையின் மன்னத்தில் குழி விழுந்த கன்னத்தில், சுவையை தானெடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தான். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. பவளமென வீரநகமும் பசுத்தளி போல் வளைக்கரமும், பவளமிர விரலகமும் பசுந்தலை போல் வளைக்கரமும், தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ. தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ. ஆழ்கடலில் தங்காக நீர்களுக்கு அமைந்தவனோ, ஆழ்கடலில் சங்காக மீன் கழுத்து அமைந்தவனோ. யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவனோ. நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ, உணவுகின்ற அழகோ. செல்கதிரில் ஒளியெடுத்து சங்கடத்து உடல் குளித்து, உன் தகட்டில் வாய்த்து வைத்தேன் பெண்ணுடலை என்னவென்றே. மரமாலை துணை இருக்க பச்சை ஒன்று அதில் இருக்க, மடல் மாலை துடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க. படைத்தவனில் திறமையல்ல முழுமை பெற்ற அழகு என்பேன். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. இப்படி அழகுடையவளாக இருக்கின்றாள். இருந்தாலும் கந்தனுக்காக பிறந்தவள். இந்த மண்ணில் இருப்பது மகத்துவம் அல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தபுரப்பில் அமைந்து படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு ஆகிய ஆறையும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவான் எதிர்பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்குது. அப்படிங்கிற காரணத்திற்காக பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் வந்தாள். பொன் சிறந்த மங்கை இவள் இந்த
உலகிற்கென் வந்தான் அத்தரமே குத்து தேவ துத்துப்பி முழக்கி வரும் இந்திரன் வணங்கும் இந்த கந்தசாமி கேத்தகுந்தேவன் சிறந்தவங்க இவள் இந்த உலகில் வந்தாள் ஏன் வந்தாள் மாதர வருகையாவும் வானோடு மண்ணுலு கமரதனோற்ற மாதர் வெள்ளின் கொள்வாளுடன் மங்கையின பொங்கால் வீழ்த்த மேலா மாதவத்திர மதத்தை கணியத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்தச் செய்வான் என்று தெய்குந்தரையை மணமுடித்த எம்பெருமான் முருகவேலன் இந்த வள்ளிகை கடிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவித் திரிகின்றான். அவனை சந்திப்பதற்கு முன்பாக இம்மக்கள் மனதை விட்டு மறையாத அன்பு ஐயா தெய்வீக திருமகனார் அவருடைய பாடலை பாடிவிட்டு அதன் பிறகு அந்த ஆடவனை சந்திக்கலாம். சத்திய ஞான சீலன் நம்ம சனங்கள் எல்லாம் புகழும் வீரன் பக்திகளுடன் நேத்தாட்சி பாதைகளை சென்ற வீரன் சித்த சிவகாந்த செல்வமுத்து ராமலிங்க தேவரங்கே ஓ முக்குளத்து வீரசிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முக்குளத்து வீரசிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலானோ தேவர் மலர்ந்த முகத்தை காணோம். ஆமா மலங்களையிலாமோ தேவர் மறந்த முகத்தை காணோம். நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாட்சி சேகிதரா நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாட்சி சேகிதரா அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை மறந்தார் நல்ல அமரராக மறைந்தார். அவனி வாழ்வை மறந்தார் நல்ல அமரராக மறைந்தார். திறமையுள்ள உக்குரவாண்டி தேவர் பெற்ற உத்தமராம் திறமையுள்ள உக்கிரவாண்டி தேவர் பெற்ற உத்தமராம் இந்த உலகை விட்டு இதற்குள்ளாக மறைந்து விட்டார். எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கெடுங்க விவரம். ஆமா எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்திடணும் விவரம். ஒன்றுபட்ட வெள்ளையர ஒழித்திடவே வேண்டுமென்று ஒன்றுபட்ட வெள்ளையர ஒழித்திடவே வேண்டுமென்று அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்திலே ஆர்வத்தோடு குதித்தார் வெள்ளை ஆங்கிலேயரை எதிர்த்தார். ஆமா ஆர்வத்தோடு குதித்தார் வெள்ள ஆங்கிலேயரை எதிர்த்தார். ஆர்வத்தோடு குதித்தார் வெள்ள ஆங்கிலேயரை எதிர்த்தார். மாவீரர் மதுரையிலே மகாலட்சுமி இல்லத்திலே மாவீரர் மதுரையிலே மகாலட்சுமி இல்லத்திலே தீவிரமாய் பாட்டாளிக்கு சேவை செய்தார். ஆதியிலே தியாக தீபமானார் செத்தும் தெய்வமாகி போனார். அவன் தியாக தீபமானார் அவர் தெய்வமாகி போனார். தியாகசீலனானார் அவர் தெய்வமாகி போனார். ஓ நடமட முடியமனே நாளுக்கு நாள் மெலிந்து விட்டார். நடமட முடியமனே நாளுக்கு நாள் மெலிந்து விட்டார். உடல்நிலை மிகவும் கெட்டு உள்ளத்திலே கவலைப்பட்டு உருவம் குலைந்து இருக்க இதை உணர்ந்த மக்கள் துடிக்க. ஆமா உள்ளம் நொந்து இருக்க இந்த உலக மக்களும் துடிக்க. ஆமா உள்ளம் நொந்து இருக்க இந்த உலக மக்களும் துடிக்க. 5 மாசம் மதுரையிலே அதற்கடுத்த வேலூரிலே 5 மாசம் மதுரையிலே அதற்கடுத்த வேலூரிலே செஞ்சு வந்த சிகிச்சையினால் சிறிதளவு குணமடைந்தார். தெளிவு பெற்று நடந்தார். மதுரை திருநகரிலே இருந்தார். ஆமா தெளிவு பெற்று நடந்தார். மதுரை திருநகரிலே இருந்தார். திருநகர் பங்களாவில் தேவர் மகள் இருக்க
இருக்கையிலே திருநகர் பங்களாவில் தேவர் மகள் இருக்கையிலே மறுபடி சுகமில்லாமல் மங்கியதே மேனி எல்லாம் மக்கள் மனசு கலங்க தேவர் மால் முருகன வணங்க. ஓஹோ இவ்வாறிருக்க தேதி 29 செவ்வாய்க்கிழமை என்று சேவல் கூவு 5 மணிக்கு தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசமெல்லாம் கலங்க. தேவர் உயிர் உருக இந்த தேசம் எல்லாம் கலங்க. சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால் சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால் அந்தப்படி பசு பொண்ணுக்கு அரிச்சண்டாக கொண்டு சென்றார். அறிந்த மக்களும் அழுக கிளை அலறி அடிச்சு விழுக. அடுத்த மக்கள் வரக தேவர் அழகை கண்டு விரல. லாரி பஸ் சைக்கிளிலே பிளஸரிலே ரயில்களிலே லாரி பஸ் சைக்கிளிலே பிளஸரிலே ரயில்களிலே ஆர்வமுடன் தடையை மொட்டை அடித்துக் கொண்டே பசு பொண்ணுக்கு ஆயிரக்கணக்காக மக்கள் அழுது கொண்டே போக. தென்னகத்து அறிஞர் அண்ணா ட்ரெயின் நடிகர் எம்ஜிஆரும் தென்னகத்து அறிஞர் அண்ணா ட்ரெயின் நடிகர் எம்ஜிஆரும் கல்லகி சத்தியமோகன் காரைக்குடி கணேசனும் கண்ணீரத்தாம் அடிக்க சர்வ கட்சி கொடிகளை இறக்க. ராமநாடு சிவகங்க ராசாக்களும் வந்திருந்தார். ராமநாடு சிவகங்க ராசாக்களும் வந்திருந்தார். காமராசர் அனுதாபத்தில் கருத்துடனே தத்தி அடித்தார். காக்கை குருவி கூட அன்று கண்களை வாட. காக்கை குருவி கூட அங்கு கண்கள் அங்கு வாட. யசுமுத்து முக்கைய தேவர் என்னம்மாறு சுப்புராமன் யசுமுத்து முக்கைய தேவர் என்னம்மாறு சுப்புராமன் எஸ்எஸ்ஆர் அன்பழகன் எல்வி நடராசனுமே ஏக்கத்தோடு சென்றார். அங்கு இறுதி வணக்கம் செய்தார். ஆமா ஏக்கத்தோடு செய்தார். அங்கு இது வணக்கம் செய்தார். தன்னலமில்லாதவரா சசிவரண தேவருடன் தன்னலமில்லாதவரா சசிவரண தேவருடன் சின்ன கருப்பத்தேவர் சீமைச்சாமி மாரிச்சாமி சிந்தை நொந்து வாட மக்கள் திரண்டு ஒன்றாய் கூட. சிந்தை குளிர்ந்து வாட மக்கள் திரண்டு ஒன்னாய் கூட. ஓ பொழுது விடிந்ததையா புதன்கிழமை ஆனதையா பொழுது விடிந்ததையா புதன்கிழமை ஆனதையா அழுது புலப்பினார்கள் 5 லட்சம் ஜனங்களுமே அழகு சப்பர தேரு அங்கு அலங்கரித்தார் பாரு. ஆமா அழகு சப்பர தேரு அங்கு அலங்கரித்தார் பாரு. நல்லவர நம்ம முத்து ராமலிங்க தேவருக்கு நல்லவர நம்ம முத்து ராமலிங்க தேவருக்கு மல்லிகை முல்லை ரோஜா மலர்களால தேரு கட்டி மத்தியானமாக அந்த மயில் 2 கூவ. மத்தியான வாழ அந்த மயில் 2 கூவ. 12 மணியடிக்க பல்லாக்கையும் தூக்கிடவே 12 மணியடிக்க பல்லாக்கவை தூக்கிடவே. தென்னகத்து பெரும் தலைவர் தேவர் முத்து ராமலிங்கம் தெய்வலோகம் கிளம்ப மக்கள் தேம்பி அழுது புலம்ப. தெய்வலோகம் போக மக்கள் தேம்பி அம்பி புலம்ப. பசு பொன்னில் அடக்கம் செய்து பால் தெளித்து மாலையிட்டு பசு பொன்னில் அடக்கம் செய்து பால் தெளித்து மாலையிட்டு பாவனர பச்சையப்பன்
பாடி வைத்தார் கவி தொடுத்து பசும தந்த சோதி இந்த பார் முழுவதும் நீதி. நாரதர் நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி. நாரதர் அவர்களின் தேவர் பாடலை பாராட்டி பி கீரந்தை கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாமா திரு எம் வீரப்பெருமாள் பத்திரிகை ஆசிரியர் அன்னார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அதற்கடுத்தபடியாக பி கீரந்தை எஸ் சத்யாவின் உதவும் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். பி கீரந்தை ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் அற்புதராஜ் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கலைக்குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பாடலை பாராட்டி அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோ அந்த ஆடவன் வருகிறான், அவனை சந்தித்து விட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். அகம்புடையோர் வம்சத்திலே சிங்கம் 2 பிறந்ததம்மா. ஈடு இணையில்லா புகழோடு வாழ்ந்ததம்மா. ஈடு இணையில்லா புகழோடு வாழ்ந்தாரம்மா. ஓ அகம்புடியர் வம்சத்திலே சிங்கமாக பிறந்தாரம்மா. ஈடு இணையில்லா புகழோடு வாழ்ந்தாரம்மா. அகம்புடையோர் நம்ம அகம்புடையோர் வம்சத்திலே சிங்கமாக பிறந்தாரம்மா. ஈடு இணையில்லா புகழோடு வாழ்ந்தாரம்மா. சிவகங்கை சீமையை சிறப்போடு ஆண்டவர்கள் தந்தனத்தனா தான தந்தன தந்தன தந்தனா. சிவகங்கை நம்ம சிவகங்கை சீமையை சிறப்போடு ஆழ்ந்தவர்கள் மாமன்னர் எங்கள் மாமன்னர் மருது பாண்டியர் எடுத்து பாடமா. மாமன்னர் மருது பாண்டியர் எடுத்து பாடமா. நம்ம நாளெல்லாம் புகழினை அவரை பாடமா. நம்ம நாளெல்லாம் புகழைத்தான் அவரை பாடமா. மரபர்குல நம்ம அகம்புடியோர் சீமையிலே சிங்கமாக பிறந்தாரம்மா. ஈடு இணையில்லா புகழோடு வாழ்ந்தாரம்மா. காளையார் கோவிலையே கட்டி அங்கு வைத்தவர்கள் தந்தனத்தனா தான தன தந்தன தனா. காளையார் நம்ம காளையார் கோவிலையே கட்டி அங்கு வைத்தவர்கள் கட்டுக்கு அடங்காத காளையாரம்மா. கட்டுக்கு அடங்காத காளையாரம்மா. நம்ம மாமன்னர் மருது பாண்டியர் எடுத்து பாடம்மா. நம்ம மாமன்னர் மருது பாண்டியர் எடுத்து பாடம்மா. அகம்புடையோர் நம்ம அகம்புடையர் சீமையிலே சிங்க 2 பிறந்ததம்மா. ஈடு இணையில்லா புகழோடு வாழ்ந்ததம்மா. மண்ணு மணக்கும் அகம்புடைய சீமையிலே தந்தனத்தனா தான தனன தந்தன தனா. மண்ணு இந்த மண்ணு மணக்கும் அகம்புடைய சீமையிலே முக்குலத்தில் பிறந்த வந்த தெய்வம் தானம்மா. முக்குலத்தில் பிறந்து வந்த தெய்வம் தானம்மா. நம்ம மாமன்னர் மருது பாண்டியர் நீயும் கூறம்மா. நம்ம மாமன்னர் மருது பாண்டியர் நீயும் கூறம்மா. அகம்புடையோர் நம்ம அகம்புடையோர் சீமையிலே சிங்க 2 பிறந்ததம்மா. ஈடு இணையில்லா புகழோடு வாழ்ந்ததம்மா. வேலு நாச்சியாரிடம் தளபதியாய் வாழ்ந்தவர்கள் தந்தனத்தனா தான தந்தன தந்தன தனா. வேலு
ராணி வேலு நாச்சியாரிடம் தளபதியாய் வாழ்ந்தவர்கள் புலியடி தம்பத்திலே புலியடி தம்பத்திலே அவர்கள் புலியத்தான் அடக்கியவர்கள் அவர்கள் புலியத்தான் அடக்கியவர்கள் அகம்புடையோர் நம்ம அகம்புடைய சீமையிலே சிங்கரண்டு பிறந்ததம்மா ஈடு